குட் ஈவினிங் சில்ட்ரன். இன்னைக்கு 8th சயின்ஸ்ல நம்ம வந்து மேட்டர் அரௌண்டஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுல பார்க்க போறது வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம இப்ப பார்க்க போறது சேர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உலோகம், அலோகம் இல்லையா? நம்ம வந்து மெட்டல், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் மெட்டலாய்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சேர்மங்கள். சேர்மங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவது தான் இல்லையா? எடுத்துக்காட்டு என்னது சொல்லலாம்? வாட்டர், H2O, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட். இது எல்லாமே என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், பொட்டாசியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய தனிமங்கள் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு கீழே பாருங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அதனால அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்கும் ப்ரப்போர்ஷன் வேரியேஷன் ஆகும். அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய பங்கீடு தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை 2 பிரிவா மேஜரா நம்ம பிரிக்கலாம். ஒன் இஸ் இன்ஆர்கானிக் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் ஆர்கானிக் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேயா? இன்ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா கனிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஆர்கானிக் அப்படின்னா என்னது? கனிம சேர்மங்கள். அண்ட் தென் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா கரிம சேர்மங்கள். அப்படின்னு 2 வகையா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேர்மங்களை பிரிக்கலாம். காம்பவுண்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட். ஒன் இஸ் இன்ஆர்கானிக், அனதர் ஒன் இஸ் ஆர்கானிக்னு பிரிக்கலாம். இன்ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலே நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம்னு சொன்னா, இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் லிவிங் திங்ஸ். ஓகேயா? உயிர் இல்லாத பொருள்களிலிருந்து கிடைக்க பெறுவதுதான் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் மேன்யூர் நம்ம வந்து நிறைய சினிமா எல்லாம் கூட பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம வந்து தேவையில்லாத உரங்களோ அல்லது நம்ம என்னது பூச்சி மருந்துகளோ சேர்க்காம நம்ம தயாரிக்கக்கூடிய காய்கறிகள். இப்ப அந்த மாதிரி தானே நிறைய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து செயற்கையான பூச்சிக்கொல்லி அல்லது நமக்கு வந்து உரங்கள் எதுவுமே போடல, இயற்கையான சாண உரம் போட்டு தான் நான் இதை வளர்த்துருக்கேன். அரிசியிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் எல்லாருமே என்னது ஆட். அப்ப இப்போ நவ்வடேஸ் நம்ம நிறைய என்ன பண்றோம், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் நம்ம வந்து சேர்க்கிறோம். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆர்கானிக் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன சொல்லி வியாபாரம் பண்றாங்க. சரியா? இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னு கேட்டா, பொதுவா ராக், பாறைகள் மற்றும் என்னதுன்னா அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ். சரியா? அதுல இருக்கக்கூடிய தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தாதுக்கள்ல இருந்து வரக்கூடியதுதான் கனிம சேர்மங்கள் சொல்லலாம். இதுதான் நம்ம வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும் பொழுது கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம 2 வகையா காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ இன்ஆர்கானிக் அப்படிங்கும்போது நான் லிவிங் திங்ஸ். அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், உயிருள்ள பொருட்கள்ல இருந்து. உயிருள்ள பொருள்னா என்ன சொல்லலாம் நம்ம, தாவரங்கள், விலங்குகள், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுல இருந்து தான் என்ன பண்ண பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப தாவரம், விலங்குகள் அப்படிங்கிறது என்னது, லிவிங் திங்ஸ், உயிருள்ளவைகள். அதுல இருந்து வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா கரிம சேர்மங்கள், லிவிங் திங்ஸ்ல இருந்து வரக்கூடியது சொல்லலாம். நம்ம உள்ள இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அண்ட் தென் புரோட்டீன் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடியது தான். ஸோ இப்ப கரிமம், கரிமம்ங்கிறது எல்லாமே சேர்ந்து நம்ம மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், 3 ஸ்டேட்ஸ் இல்லையா? நம்ம வந்து 3 நிலைகள் அப்படின்னு சொல்றோம்ல, சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் தென் gaseous ஸ்டேட்ஸ். இந்த 3 ஸ்டேட், இந்த 3 நிலைகளிலும் இப்ப காம்பவுண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப தனிமங்கள் எல்லாம் தனித்தனியாக இல்லாம 2 சேர்ந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஒன்றாக இணைந்து காம்பவுண்டாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி பயன்படுத்துறதுலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லிவிங், நான் லிவிங்னு பிரிச்சிருக்கோம். தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு
அண்ட் தென் அதுல நம்ம 3 பிரிவா திட நிலையில் உள்ளது, திரவ நிலையில் உள்ளது, வாயு நிலையில் உள்ளது. இந்த 3 நிலைகளிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சேர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் அது எதனால நம்ம வந்து உருவாயிருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸ் உடைய எலமெண்ட் ஒன்னொன்னு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சோ சாலிட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னது? திடப்பொருள் இல்லையா? திடப்பொருளினால உருவாக்கப்பட்ட திட நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா? காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்ஸ். ஓகேயா? அப்ப திட நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்கோம்? சிலிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம், மணல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மணல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்னலாம் இருக்குன்னா சிலிக்கன் ஆக்சிஜன் இருக்கு. ஓகேயா? சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படின்னு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இதுதான் பொட்டாசியம் அப்படிங்கிறது இல்லையா? பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், இது ஆக்சிஜன், இது உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. எல்லாம் சேர்ந்துதான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எப்படி இருக்கும்? சாலிட் ஸ்டேட். மணல் அப்படிங்கிறதும் எப்படி இருக்கும்? திடநிலையில் உள்ளது. அது போல KOH அப்படிங்கிறதும் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம்னா Na, ஆக்சிஜன் அண்ட் தென் ஹைட்ரஜன். ஸோ இதுவும் என்ன இருக்கு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. சோடியம் அப்படிங்கிறத Na அப்படின்னு நம்ம எழுதலாம். ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடைய சிம்பல் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தாமிர சல்பேட் அப்படின்னு சொல்லலாம். தாமிர சல்பேட் அப்படின்னு சொல்லும் பொழுது CuSO4 வரும். தாமிரம்னா அடுத்தது உங்களுக்கு வந்து என்ன வரும்? சல்பேட் அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆக்சிஜன் இருக்கும். துத்தநாக கார்பனேட் அப்படிங்கிறது. துத்தநாக கார்பனேட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன சொல்லுவோம்? ஜிங்க் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் சல்பேட் அப்படின்னா CuSO4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரிவு சொல்லலாம்? காப்பர் சல்பேட், ஆக்சிஜன். ஜிங்க் கார்பனேட் அப்படின்னு சொன்னா ZnCO3 வரும். ஜிங்க் அப்படிங்கிறது Zn அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 3 பிரிவு. துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த 3 இணைந்து தான் நமக்கு வந்து என்ன சொல்றோம்? துத்தநாக கார்பனேட். இது எல்லாமே எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு தான். இதனுடைய என்னது? என்ன மாதிரியான சேர்மங்கள், அதனுடைய உட்பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம எழுதணும். அதுதான் மெயின். உங்களுக்கு இதுல நான் எழுதியிருக்கிறது எல்லாமே சிம்பிள்ஸ்ல எழுதியிருக்கேன், எழுத்துக்கள்ல. நீங்க ஆனா வேர்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சோ நீ என்ன பண்ணலாம்? நீ வந்து சாதாரண வேர்டிங்ஸ்ல எழுதினாலே இனஃப். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லிக்விட் ஸ்டேட்ல. லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? திரவ நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஓகே, திரவ நிலை அப்படின்னு சொன்னாலே H2O. அதுல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகேயா? அப்ப நமக்கு என்னது? ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கக்கூடியது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? குளோரின் அப்படிங்கிறது. இதுதான் என்னது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் தென் நைட்ரிக் அமிலம் சொல்லுவோம், HNO3 அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிறது. நைட்ரஜன் 1 பங்கு, ஹைட்ரஜன் 1 பங்கு, அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 3 பங்கு இருக்கக்கூடியது தான் இந்த நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம இதெல்லாம் என்னது? திரவ நிலையில் உள்ள காம்பவுண்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு உருவாக்கக்கூடியது தான் காம்பவுண்ட் சொன்னோம். திட நிலையில் உள்ளதுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள், அதுல இருக்கக்கூடிய என்னென்ன தனிமங்கள் தனித்தனியாக பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்ப பார்க்கறது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தது. இரண்டாவது நமக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம். அடுத்து அது வந்து HCl அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்தது. HNO3 அப்படின்னு சொன்னா அதுதான் நைட்ரிக் அமிலம். ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அண்ட் தென் சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னா H2SO4 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா.
ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ஓகேயா, இதுதான் என்ன சொல்லக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கக்கூடியது. ஓகேயா, சோ இது மூன்றும் இணைந்துதான் சல்ஃபர்னு சொன்னா நம்ம கந்தகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஹைட்ரஜன், கந்தகம், ஆக்சிஜன் மூன்றும் இணைந்துதான் நம்ம தரக்கூடிய என்னது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிறது கந்தக அமிலம்னு தமிழ்ல நம்ம சொல்லலாம். ஓகே, இதனுடைய ஃபார்முலா, இதனுடைய கான்ஸ்டியூவன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். CH3COOH அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இது வந்து என்னது, இதுலயும் உங்களுக்கு வந்து கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் இங்க இருக்கு, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுவும் திரவ நிலையில் இருக்கக்கூடியது தான். இது வினிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொருள்கள் ஊறுகாய் எல்லாம் கெட்டு போகாம லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கேஷியஸ் ஸ்டேட். ஓகேயா, நம்ம வந்து வாயு நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நமக்கு வாயு நிலை அப்படின்னு சொல்லும்போது திடம் எப்படி இருக்கும், திரவம் எப்படி இருக்கும், அண்ட் தென் வாயு நிலை அப்படின்னா காற்று போல இருக்கக்கூடியது. கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லலாம், கார்பன் டை ஆக்சைடு. மோனோ அப்படின்னா என்னது, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறது, ஒன்னு இருக்கிறது தான் மோனோ சொல்லுவோம். இது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் ஒரு பங்கு, அண்ட் தென் ஆக்சிஜன் என்பது 2 பங்கு அப்படிங்கிறது இதுல ஒரு பங்கு. கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு பங்கு இருக்கிறது CO. கார்பன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் 2 பங்கு இருந்தா அது என்னது, கார்பன் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னா கந்தகமும் ஆக்சிஜனும் இணைந்தது தான் சல்ஃபர் டை ஆக்சைடு. மீத்தேன் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது. கார்பன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 4 பங்கு இருக்கக்கூடியது. நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். NO வரும், இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு, NO2, NO3 அந்த மாதிரி. நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. அமோனியா அப்படின்னா NH3, நைட்ரஜன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 3 பங்கு. இதனுடைய ஃபார்முலா தான் அமோனியா அப்படிங்கிறது NH3. ஸோ இது எல்லாமே என்ன, உங்களுக்கு வாயு நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்களா, வாயு நிலையில் உள்ள ஒரு சேர்மங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். திடநிலைன்னு பார்க்கும்போது நம்ம மணல் பார்த்தோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே திடநிலையில் இருக்கக்கூடியது. திரவ நிலை அப்படின்னாலே அமிலம், ஆசிட் அப்படின்னு சேர்ந்து வந்தாலே லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா, சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஆக்சைடு அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னாலே அது என்னது, நம்ம வாயு நிலையில் இருப்பது நமக்கு நல்லாவே தெரியும். கார்பன் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, எல்லாமே. ஆக்சிஜன்ங்கிறது என்னது, கேஸ். அப்ப நல்லாவே ஞாபகம் வரும் இல்லையா, ஒரு சேர்மத்தை கொடுத்துட்டு இது திடநிலையா திரவ நிலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னா என்னது, எல்லாமே நமக்கு வந்து ஆசிட்னு முடிச்சிருந்தா அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது, திரவ நிலையில் இருப்பது. ஆக்சைடு அப்படின்னு ஆக்சிஜன் இருந்ததுன்னா மேக்சிமம் அது என்னது, நமக்கு வந்து வாயு நிலையில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால என்ன பண்ணலாம், ரீகால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது காமனான ஒரு நேம், பொதுவான ஒரு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொது பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னது, ஒரு சேர்மத்திற்கும் என்னென்ன பெயர் இருக்கிறது. தாமிர சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மயில் துத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால நம்ம சொல்லக்கூடியது. காப்பர் சல்பேட்டுக்கு என்னதுன்னா ப்ளூ வைட்ரால் அப்படின்னு சொல்றது. CuSO4ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் காப்பர் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து தாமிர சல்பேட். நெக்ஸ்ட் இரும்பு சல்பேட், ஃபெரஸ் அப்படின்னு சொன்னா Fe அப்படின்னாலே இரும்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபெரஸ் சல்பேட்டுக்கு என்னன்னு கேட்டா
பச்சை துத்தம், அது கலர்ல எப்படி இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும் ஃபுல்லு. அதனால நமக்கு என்னது, அதுக்கு பச்சை துத்தம் அப்படிங்கிறது. இது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். பொதுவான பெயர்கள் என்ன, ஒரு சேர்மத்தினுடைய பொது பெயர் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு என்ன இருக்கு, அண்ட் தென் காப்பர் சல்ஃபேட்டுக்கு என்ன இருக்கு, பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு என்னன்னு கேட்டா சால்ட் பீட்டர். இது ஒரு வித்தியாசமான பேரு, அடிக்கடி இந்த கேள்வி வரும். சால்ட் பீட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டா பொட்டாசியம் நைட்ரேட்டை தான் நம்ம சொல்லுவோம். சல்பியூரிக் ஆசிட்ங்கிறது ஆயில் ஆஃப் விட்ரால் அப்படிங்கிறது தான் கந்தக அமிலம்னு பார்த்தோம் இல்லையா, அது. கால்சியம் சல்பேட் அப்படிங்கிறது ஜிப்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சுண்ணாம்பு கல் அப்படிங்கிறது, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய கால்சியம் சல்பேட். கால்சியம் சல்பேட் அண்ட் தென் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா கால்சியம் சல்பேட், ஹெமினா ஒரு சிறிதளவு, பாரிஸ் சாந்து அப்படின்னு அதுக்கு நேம். பொட்டாசியம் குளோரைட்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படிங்கிற வார்த்தை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு கையில எல்லாம் நமக்கு என்ன ஆகும், ஃப்ராக்சர் ஆனா கட்டு போட்டு விடுறாங்க இல்லையா, அதுல சேர்க்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்ங்கிறது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற அந்த மாவு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், திரவ வாயு நிலையில் உள்ள ஒரு என்னது, எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் சேர்மங்கள் இருக்குன்னு பார்த்தோம். பொதுவான பெயர்கள் என்ன, இந்த டேப்லர் காலம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு எழுதி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் தென் யூசஸ், இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம், எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். வாட்டர் இல்லையா, ரொம்ப என்னது, நமக்கு தேவையான எல்லா பொருட்கள்லையுமே என்ன சொல்லுவோம், எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ்னா தண்ணி, காற்று, ஷெல்டர் சொல்றோம் இல்லையா, அதுல தண்ணி முக்கியமானது. டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். டைஹைட்ரஜன்னா பாருங்க, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னது, இரண்டுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு இதுதான். யூசஸ் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், நம்ம குடிப்பதற்கு எல்லாத்துக்குமே, நம்மளுடைய லைஃப் லாங் பீரியட், பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு குடிப்பதற்காக தண்ணி என்பது தேவை. நம் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே இந்த தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சாதாரண உப்பு அப்படிங்கிறது, டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். டேபிள் சால்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, சோடியம் குளோரைடு NaCl, நாம் உணவிற்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகேயா, உப்பு இல்லாம நம்ம எதையுமே சமைக்கவே முடியாது. எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அவர் ஃபுட், அடிப்படையான தயாரிப்பிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுகர். சுகர் அப்படின்னா அதுல சுக்ரோஸ் அப்படின்னு இருக்கும், ஃப்ரக்டோஸ்ன்னு இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே இணைந்தது தான் இந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறது. ஓகேயா, அது நம்ம கண்டிப்பா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காஃபி, டீ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிப்பு வகைகள் எல்லாத்திற்குமே இந்த இனிப்பு அப்படிங்கிறது தேவை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஃபயர், நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்ல, ஒரு ரெட் கலர்ல ஒரு மிஷின், தீயணைப்பான் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அந்த இதுல நமக்கு இந்த சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது. அண்ட் தென் பேக்கிங் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பேக்கிங் சோடாங்கிறது நம்ம பிரெட்டு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல்லாம், பிரெட் மெட்டீரியல் இதெல்லாம் தயாரிப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. சலவை சோடா, சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொன்னா வாஷிங் சோடா, Na2CO3 அப்படிங்கிறது நம்ம எதுக்கு, நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக அதுல இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் அண்ட் தென் நமக்கு எல்லா டர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லும்போது இது கால்சியம், ஆக்சிஜன், குளோரின் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ளீச்சிங் ஏஜென்ட்
டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொன்னா இதுவும் நம்ம என்னது வாஷிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சொல்லலாம். குயிக் கிளைம் அப்படின்னு சொல்றது சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடுனா CaOன்னு வரும். கால்சியமும் ஆக்சிஜனும் இணைந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி ப்ரிப்பரேஷனுக்காக, கிளாஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த பொருளை ஆட் பண்றோம் சொல்லலாம். தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைடுனா OH குரூப் இருக்கிறது தான் ஹைட்ராக்சைடு, CaOH அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இது நம்ம எதுக்காக பயன்படுறோம், நம்ம என்ன சொல்றோம், ஃபுல்லுமே ஒயிட் வாஷ் பண்றோம் இல்லையா, சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல, அதுல மெயினா இதை பயன்படுத்தக்கூடியது அதுதான் சுண்ணாம்பு, நீரேறிய சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொன்னா கால்சியம் கார்பனேட், இதுல இருக்கக்கூடியது கால்சியம் கார்பனேட் அண்ட் தென் ஆக்சிஜன். ஓகேயா, நம்ம கால்சியம் கார்பனேட்னா CA2CO3 இந்த மாதிரி சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடியது தான் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன். இதுவும் என்னது, நம்ம சாக் பீசஸ் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ மெயினா இதுல ஒரு 4 or 5 ஒன்னால எது ஈஸியா ஞாபகம், ஃபர்ஸ்ட் வாட்டர், ஏதேனும் 4 பொருள்கள் தான் கொடுப்பாங்க. அப்போ உனக்கு எல்லாம் எதெல்லாம் ஈஸியோ அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். தண்ணி ஈஸி, சோடியம் குளோரைடு, சுகர் ஈஸி, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் லைம் ஆர் தென் நம்ம சலவை சோடா அல்லது சலவை தூள், ரெண்டுல ஏதாவது ஒன்று, சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் இந்த மாதிரி, இல்ல கால்சியம் ஆக்சைடு CaO. ஒரு 4 மெட்டீரியல் அதுல இருக்கக்கூடியது என்னென்ன, இதுல ஹைட்ரஜன் ஆக்சிஜன், சோடியம் குளோரின், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம், மெயினா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இந்த மூணும் தான் அதுல இருக்குமே. ஓகேயா, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய CO னா கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். இந்த மாதிரி ஒரு 4 or 5 காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ யூசர்ஸ்க்கு. ஏன்னா யூசர்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதும் 2 மார்க் அல்லது நம்ம வந்து 4 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் நம்ம எமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடியது, அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸும் ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், நம்மளால கேட்கும் பொழுது எழுத முடியும். ஓகே, சோ நம்ம இந்த போர்ஷனோட இந்த லெசன்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆகுது. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், முதல்ல வந்து தனிமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. தனிமங்கள், அதற்கு அடுத்தது அதனுடைய குறியீடுகள் எவ்வாறு எழுத வேண்டும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் குறியீடு கொடுத்தாங்க, இங்கிலீஷ் லெட்டரை வச்சு நம்ம எழுதினோம். ஸோ கேபிட்டல் லெட்டரை வச்சு எழுதினோம், கேபிட்டல் லெட்டர் பிளஸ் ஸ்மால் லெட்டர், ஏன்னா ஒரே மாதிரியானது வந்தது அப்படின்னு சொன்னா இரண்டையும் இணைத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம நாடுகளினுடைய பெயர்களை வைத்து எப்படியெல்லாம் எழுதினோம்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது என்னது, மெட்டல், உலோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் நான் மெட்டல், அலோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உலோக போலிகள், மெட்டலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்த்ததுதான் சேர்மங்கள், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது வந்து என்னது, சாலிட்ல எப்படி இருக்கும், லிக்விட்ல எப்படி இருக்கும், என்னென்ன கேஸ், என்னென்ன அதற்குண்டான சேர்மங்கள், எவ்வாறு அது என்னென்ன எலமெண்ட் சேர்ந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமங்கள் எந்த மாதிரியான தனிமங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேயா, சோ இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் பார்ட்? இதுல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா பாரு. இன்னைக்கு நடத்தின இந்த பார்ட்டை தெளிவா படி, ஆஸ் வெல் அஸ் நம்ம பாடத்தினுடைய ஆரம்பம் முதல் இன்னைக்கு நடத்தின வரைக்குமே ஃபுல்லா என்ன பண்ணுங்க, தெளிவா படிங்க. அப்பதான் அதுல ஏதாவது புரியாதது இருக்கா, நமக்கு என்ன புரியல அப்படிங்கறத நமக்கு தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அளவீட்டியல் பாடத்தை முழுவதும் படிச்சுட்டு வாங்க. அதுல 1 மார்க் கொஸ்டின் நம்ம கேட்போம் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும்ல, ரொம்ப ஈஸி, ஆப்ஷன் அதுலயே இருக்கும், அதை நீ செலக்ட் பண்ணி எழுதினா போதும். சரிங்களா, சோ அதை மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க. அதை ரொம்ப அழகா எல்லாருமே எப்பொழுதுமே ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆன்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், முழு மதிப்பெண் செக்யூர் பண்ணணும், மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எய்மோட படிச்சுட்டு வா.
அந்த 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் அந்த பாடத்தை பத்தின நாலேஜ் உனக்கு எப்படி இருக்கு. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் புக் பேக் ஆன்சர், புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறது இல்ல, லெசன் ஃபுல்லும் பார்த்துட்டு வா. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது எல்லாமே லெசன்ல இருந்து தான் வருது. அப்ப லெசனை ஃபுல்லா படிச்சுட்டு வா. அதுல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸுக்கு உண்டான ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணி கரெக்டா உங்களுடைய சார் எப்படி கைட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. மேக்சிமம் மார்க் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம்ல. ஸோ இப்போ காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எவ்வாறு அதுல இருக்கு. உள்ள நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம், தண்ணி உள்ள ஆட்டம்ஸ் என்ன இருக்கும், உள்ள எல்லாமே அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆனது அப்படின்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? இதுல பாருங்க என்னென்ன இருக்கு, நியான், ஆர்கான், ஆக்சிஜன், வாட்டர், இது எல்லாமே இதுல தனித்தனியாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். அப்ப இதுல ஒவ்வொன்றும் திடநிலையில் நம்ம வந்து வெப்பப்படுத்தும் பொழுது எவ்வாறு அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறாகப்பட்டது நார்மல், திஸ் இஸ் என்னது, நமக்கு வந்து எப்படி இருக்கும், கூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு இதுல, நான் இப்ப வந்து குளிர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னது, நியான் அப்படின்னு சொல்லலாம். தென் ஆர்கான், இதுவும் இதே ஸ்டேட்ல தான் இருக்கும், இந்த மாதிரி குளிர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடியது. ஆக்சிஜன், ஆக்சிஜன் அப்படிங்கும் போது பாருங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த வாட்டர், வாட்டருங்கும் போது பாரு இதுல என்ன வித்தியாசம் தெரியுது, நம்ம இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, H2O, வெள்ளையும் இருக்கு, என்ன இருக்கு, ஒயிட்டும் இருக்கு, ரெட் கலர் சிகப்பு கலரும் இருக்கு, வெள்ளை கலர். சோ ஒயிட் கலர் டினோட்ஸ் த ஹைட்ரஜன், ரெட் கலர் டினோட்ஸ் த ஆக்சிஜன். ஓகேயா? அப்ப சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியது நமக்கு என்ன வரும், ஆக்சிஜனும், வெள்ளை கலர்ல இருப்பது ஹைட்ரஜனும். அப்ப 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இணைந்ததுதான், இப்படிதான் இருக்கு. சரியா? இப்போ கீழே இருந்து ரிவர்ஸா போவோம். இது தண்ணி சாதாரணமா ஒரு பாத்திரத்துல நான் வச்சிருக்கேன், அது அப்படியே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், கேஸ ஆன் பண்றேன். ஆன் பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகும், தண்ணி கொதிக்குமா, பாருங்க எப்படி கொதிச்சு ஒவ்வொன்றும் எவ்வாறு மேலெழும்பி போகுது. நம்ம ஒண்ணு ஹீட் பண்ணும் போது அந்த அணுக்களாகப்பட்டது ஃபுல்லுமே என்ன ஆகும், விரிவடைந்து எல்லா இடத்துக்குமே போகும். வெப்பப்படுத்தும் பொழுது அது தன் நிலையிலிருந்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொன்றுமே எல்லாமே உலோகம் அலோகம் அதெல்லாமே உருக்கும் பொழுது என்ன ஆகும், வெப்பநிலை அதிகம், கொதிநிலை அதிகம் அப்படின்லாம் பார்த்தோம்ல. அப்ப வாட்டரினுடைய கொதிநிலை எப்படி இருப்பாரு, மேல வரைக்கும் எழும்புது. தண்ணியை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபுல்லா நீராவியா மாறிடுது பாரு, எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுது பாரு. அது போலதான் நம்ம நீர் மூலக்கூறாகப்பட்டது முழுவதுமாக நம்முடைய வெப்பநிலையில மேல எழும்பி விரிவடைஞ்சு மேல என்ன ஆயிடும், நமக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது, மேல வந்துருது பத்தியா முழுவதுமே. இதுதான் இதனுடைய வெப்பப்படுத்தும் பொழுது இதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஹியர் ஆக்சிஜன், ஆக்சிஜன் அப்படிங்கும் போது என்ன ஆகும் பாருங்க, இதை வெப்பப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு பத்தியா. வாட்டர்ல இருந்தது ஏன்னா அதிக கொதிநிலை அது, அப்ப இது நமக்கு வந்து என்ன ஆகும், குறைவானது. ஓரளவுக்கு என்ன ஆகும், இதுவும் தன் நிலையிலிருந்து மூவ் ஆகி மேல எழும்பி இது போலதான் மாறும் அதிக வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடியது ஆர்கான். ஆர்கான் அப்படிங்கிறதும் கலர் வேரியேஷன் பாருங்க, இது எப்படி ஆகும், இதுவும் இதே போல கொஞ்சம் அதை விட ஃபாஸ்டா மூவ் ஆகி ஒன்றோடு ஒன்று உரசி என்ன பண்ணுது, வெப்பநிலையில் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்த நியான் அப்படிங்கிறது இதனுடைய நிலை. சோ எல்லாமே குளிர்ந்த நமக்கு நிலையில எப்படி இருக்கும், வெப்பநிலையில எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். சோ ஹீட் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றுமே இத மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எலமெண்ட் ஆகட்டும் காம்பவுண்ட் ஆகட்டும், நமக்கு இந்த மாதிரி தான் அதனுடைய மாறுபாடு எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆர்கான், நியான், ஆக்சிஜன் எல்லாமே வாயு நிலையில் இருப்பது தான். தண்ணீர் என்பது நமக்கு வந்து என்னது, நீர்ம நிலையில் உள்ளது, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு இல்லையா, அதனாலதான் என்ன ஆகும், இது ரொம்ப வேகமா இதே நான் பாருங்க, பாருங்க கூலிங் ஸ்டேட் கொண்டு வந்துட்டேன்,
செட்டில் டவுன், கீழே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், குளிர்ச்சியான தண்ணினா சாதாரணமா வந்து அதனுடைய பொசிஷன்ல இருந்துருது இல்லையா. இப்போ இதையே நம்ம என்ன பண்றோம், நார்மல் பொசிஷன், நமக்கு வந்து என்ன ஆகல, மூவே ஆகல, அப்படியே இருக்கு குளிர்ந்த நிலையில. மோரோவர் இன்னும் குளிர்ச்சியானா என்ன ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும், பனிக்கட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அப்படியே இருக்கு. ஸோ வெப்பப்படுத்தும் பொழுது இம்மீடியட்டா என்ன ஆகும், உருகு நிலை அதிகமாக இருக்கும் போது வெப்பநிலையும் பொழுது உருகி நீராக மாறும், அடுத்தது ஆவியாகவும் மாறும். அதனாலதான் பாருங்க நல்லா கொதிச்சு என்ன ஆகுது, கேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல ரொம்ப ஆவியா மாறி மேல எழும்பி போயிடுது இல்லையா. சோ 3 ஸ்டேட்லயுமே நம்ம நீர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் திடநிலையில, திரவங்கும் போது லைட்டா ஹீட்டா இருக்கும், ஆவியாகும் போது எல்லாமே மேலெழும்பி என்ன ஆயிடும், ஆவியாக போயிடும். அப்படிங்கிறது தான் மேல வரைக்கும் நமக்கு இதுல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்தா இந்த லெசனோட ரிலேட்டடா ஒரு அது வந்து தனிமமோ அல்லது நமக்கு என்னது காம்பவுண்ட்ஸோ எதா இருந்தாலும் எவ்வாறு அதனுடைய நமக்கு வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன்ல நமக்கு ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு எவ்வாறு அதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா எல்லாமே இதுல வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு தனிமத்தை நம்ம வெப்பப்படுத்தினாலும் எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது 2 டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து நம்ம என்னது, ஃபர்ஸ்ட் இந்த லெசன் ரிவிஷன். ஓகேயா, மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்ம என்னது, நம்ம வந்து ஃபுல்லுமே இதை வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன ஆகும், ரிவைஸ்டு ஃபுல்லுமே நீ இதுல படிச்சுடு. கொஸ்டின் இருந்தா நீ என்ன பண்ணு, இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன டவுட்டுன்னு கேட்டுக்கலாம். செகண்ட் ஒன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்லயும் முழுவதுமாக ரீட் த லெசன் ஃபுல்லுமே உங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டர் அரவுண்ட் அஸ், அண்ட் தென் இது என்ன பண்ணுங்க, செகண்ட் ஒன் இதுல என்ன கேட்க போறோம், MCQ, நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்க போறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஆல்ரெடி 2-3 தடவை சொல்லியிருக்கேன், யார் சொன்னாலும் என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும். ஓகேயா, நமக்கு இந்த ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலே எல்லா விஷயங்களையுமே தென் அந்த கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னைக்கு தானே சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு பாத்துக்கலாம், அந்த 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் ப்ளீஸ் யாரும் வச்சுக்காத. ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இந்த லெசனே ரிவைஸ் பண்ணி இதை படிச்சுட்டு அடுத்த செஷன் வரும்போது இன்னொரு தடவை படிச்சீங்கன்னா எல்லாருமே 10 out of 10 வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லயே இரு. எய்ம் ஹை அப்படின்னு சொன்னாலே என்னது, உன்னுடைய எண்ணங்கள் என்னைக்குமே எப்படி இருக்கணும், மேலோங்கி இருக்கணும். அப்பதான் என்னது, ஃபுல்லுமே எல்லாத்தையுமே நமக்கு எண்ணுவது உயர்வுள்ளல் அதிகமாக நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் இருந்ததுன்னா தான் ஹை செக்யூர் அப்படிங்கிறது முடியும், எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்குமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே நான் 10 out of 10 தான் வாங்குவேன். அப்படி நான் ஒவ்வொரு இடத்துலயும் முழு மதிப்பெண் வாங்கும் பொழுது என்னால 100 out of 100 அப்படிங்கிறது எளிது. இது 8th ஸ்டாண்டர்ட், அடுத்தது 9th, அடுத்தது 10th. ஸோ எல்லா விஷயங்கள்லையுமே இப்போ இருக்கிற அதே ஒரு இதுதான், மேலே போயிட்டா கீழே இறங்கவே கூடாது, அந்த ஒரு பொசிஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தரோவா படிச்சுட்டு வாங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க. 1 மார்க்கையும் ஃபுல் மார்க் என்ன பண்ணணும், வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட வாங்க, தெளிவா படிச்சுட்டு வா. ஸோ இப்போ குவார்டர்லிக்கு நம்ம 2 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் இன் பிசிக்ஸ், another ஒன் இஸ் இன் கெமிஸ்ட்ரி மெஷர்மெண்ட் அண்ட் மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகே, 2 லெசன் கம்ப்ளீட்டட். அப்பப்ப அந்தந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டா எக்ஸாமினேஷன் ஃபியர்னஸ் இருக்காது. ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.